Hi students, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்ஸ்ல நம்மளோட 11th சாப்டர்ல இருக்க 4th யூனிட், அதாவது ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ்ல வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு யூனிட்டோட பேசிக்ஸ், அதே மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் உள்ள இருக்கு, எதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் ஓரியன்டேஷனை இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கான இந்த ஒரு பர்டிகுலர் செஷனுக்கான வீடியோஸ் வந்து இன்னைக்கே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை அப்லோட் பண்ணிட்டு நீங்க அதை வச்சு படிச்சுட்டு ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இன்னைக்கே உங்களுக்கு வந்து அதோட டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கான ஓரியன்டேஷன் கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு யூனிட்ல பத்தி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். தமிழ்ல வேலை, ஆற்றல், திறன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஒரு 3 கான்செப்டை வச்சு தான் பேஸ் பண்ணி இந்த ஒரு யூனிட்டை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த யூனிட்டோட பேசிக்கே இந்த ஒர்க்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு யூனிட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்கிறதுனால வந்து 2வது யூனிட் 3வது யூனிட் இது வரைக்கும் கவர் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நமக்கு அந்த ஒரு 3வது யூனிட்டான லாஸ் ஆஃப் மோஷனோட பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இந்த யூனிட்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். லா ஆஃப் மோஷன் கொஞ்சம் பெரிய யூனிட். ஓகேங்களா? இது வந்து ஈஸியான யூனிட், சின்ன யூனிட்டும் கூட. ஈஸியா 2 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சாப்டருக்குள்ளதான் இந்த ஒர்க், எனர்ஜி, பவர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபோர்ஸஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்ஸஸ்னா தமிழ்ல விசைகள் பத்தி சொல்லுவோம். விசைகள்னா சிம்பிளா எதை சொல்லலாம்? ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் புஷ் ஆர் புல், ஒரு இதை பிடிச்சி தள்ளுறதோ அல்லது பிடிச்சி இழுக்கிறதோ எதுக்குள்ள வரும்? ஃபோர்ஸ்க்குள்ள வரும். ஓகேங்களா? அப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து நிறைய வகையான ஃபோர்ஸஸ் இருக்கு. நம்ம பேசிக்கா கவர் பண்ண ஃபோர்ஸஸ் எது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து வெயிட். ஓகேங்களா? வெயிட்னா தமிழ் என்னன்னு சொல்லுவோம்னா எடைன்னு சொல்லுவோம். எடைங்கிறதும் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். இதோட யூனிட் என்னது? நமக்கு தெரியும், ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் தான். ஓகேங்களா? ஃப்ரம் நியூட்டன்ஸ் லால இருந்து ஃபோர்ஸோட யூனிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூட்டன். விசையின் அலகு வந்து நியூட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எடை அப்படிங்கிற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு பிளாக் இருக்கு, m நிறை இருக்க ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளோட நிறை இன்ட்டு முடுக்கம் தான் என்னது? எடை. ஓகேங்களா? ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஆமாங்களா? வெயிட்டுக்கான ஃபார்முலா என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேங்களா? அப்ப நிறை இன்ட்டு எடை, நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் தான் என்னது? எடைன்னு நமக்கு வரும். ஓகேங்களா? mg எப்பயுமே எங்க ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கி ஆக்ட் ஆகும். mg எங்க ஆக்ட் ஆகும்? ஸ்ட்ரெயிட்டா, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அது ஒரு சமதளத்துல இருந்தாலும் சரி, ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், ஒரு சாய்தளத்துல இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அது ஒரு சாய்தளத்துல இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அப்பயுமே எங்க தான் ஆக்ட் ஆகும்? ஜஸ்ட் சென்டர் நோக்கி, கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். என்னது? mg. ஓகேங்களா? mg எப்படிதான் ஆக்ட் ஆகும்? ஜஸ்ட் கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். இந்த ஒரு பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வேற எதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, வேற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? டென்ஷன் ஃபோர்ஸ், அதாவது இழுவிசைன்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல இழுவிசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இழுவிசை எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு தெரியணும். ஜஸ்ட் இழுவிசைங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா ஒரு கயிற்றுல தான் இருக்கும், ஒரு கயிறு அல்லது கம்பி. ஓகேங்களா? ஏதோ ஒரு இதை வந்து நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம் அல்லது பிடிச்சி இழுக்கிறோம், கயிற்றுல கட்டி இழுக்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா? இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவோம். அதாவது அது வந்து தொட்டு இருக்கிற இடம், ஒரு பொருள் இன்னொரு கம்பியோட இணைஞ்சு இருக்கிற அந்த இடம், அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இதே இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும் டென்ஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே கயிறா இருந்தா சேம் டென்ஷன், இங்கேயும் டி தான் இங்கேயும் டி தான். ஒருவேளை இன்னொரு கயிறு நான் இந்த மாதிரி இணைச்சிட்டேன், இது ஒரு m1 மாஸ், இது m2 மாஸ் அப்படின்னா இந்த இடத்துலயும் டீங்கிற அளவே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அளவு மாறுபடும். ஏன்னா வேற கயிறு வேற மாஸ். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இருக்கிறது T1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அது T1 இது T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டென்ஷன் ஃபோர்ஸை வச்சு மோஸ்ட்லி சம்ஸ் இருக்காது எந்த யூனிட்ல அப்படின்னா ஒர்க், பவர், எனர்ஜில. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க டென்ஷனுங்கிறது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. மூணாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன்.
ஃப்ரிக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்ல உராய்வுன்னு சொல்லுவோம், உராய்வு விசை. ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா உராய்வு விசை. ஃப்ரிக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நார்மல் ஃபோர்ஸ் பத்தி நமக்கு தெரியணும். நார்மல் ஃபோர்ஸ் அதாவது எதிர் விசைன்னு சொல்லலாம், அல்லது செங்குத்து விசை எப்படின்னாலும் தமிழ்ல சொல்லுவாங்க. செங்குத்து விசை. இது என்னங்க சார் செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு மாஸ் இருக்குன்னா அதோட எம்ஜி எங்க ஆக்ட் ஆகும், கீழே ஆக்ட் ஆகும். இந்த எம்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்கு கீழ் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் அது நார்மல் ஃபோர்ஸ். ஜஸ்ட் எம்ஜிக்கு ஆப்போசிட்ல இருக்கும், எந்த இடத்துல, சமதளத்துல. ஓகேங்களா, நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படிதான் இருக்கும்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேன் இருக்குல்ல அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாய்தளத்துல நார்மல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாய்தளம். ஓகேங்களா, இது ஆங்கிள் தீட்டா, இங்கதான் எம்ஜி இருக்கும். ஆமாங்க, எம்ஜி எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பிளேன் வந்து இப்படி இருக்கு, இதுக்கு பர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் நார்மல். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுக்கு நேரம் இப்படி மேல போட்டுறக்கூடாது. எம்ஜி எப்பயுமே கீழே தான் ஆக்ட் ஆகும். நார்மல்ங்கிறது வந்து அந்த ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். ஓகேங்களா, தளம் இப்படி இருக்குன்னா செங்குத்தா இப்படி இருக்கும், தளம் இப்படி இருக்குன்னா செங்குத்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, செங்குத்து விசைன்னு அதுக்கு அதனால தான் பேர். ஓகேங்களா, தமிழ்ல. நெக்ஸ்ட் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, உராய்வு விசைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், உராய்வு விசை. ஓகேங்களா, உராய்வு விசைனா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கும்போது உராய்ந்துட்டு இருக்கும் போது ஜஸ்ட் நம்ம அதை மூவ் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு மோஷனை தடுக்கிறது. ஓகேங்களா, நம்ம ஒரு பொருளை மூவ் பண்றோம் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு பேர் தான் அது உராய்வுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மோஷன் ஆஃப் த பாடிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருள் இப்படி வச்சிருக்கேன், எம்ங்கிற மாச எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கம் நகர்த்துறேன். ஓகேங்களா, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உராய்வு விசை எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா இதுதான் மோஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எஸ்ல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இடப்பெயர்ச்சி நம்ம எஸ்ல டினோட் பண்ணுவோம். அது அந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும், உராய்வு இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, உராய்வு விசை எந்த டைரக்ஷன்ல இருக்கும், மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இது எல்லாமே 4 வகையான இந்த ஒரு ஃபோர்ஸுமே பேசிக்ஸ். ஓகேங்களா, எந்த ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னா லா ஆஃப் மோஷனா இருக்கட்டும், இயக்க விதிகளா இருக்கட்டும், இப்ப நம்ம பார்க்க போற ஒர்க் எனர்ஜி பவர் அந்த ஒரு யூனிட்டுக்கா இருக்கட்டும், இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி பவர்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஒர்க் பத்தி சும்மா ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஒர்க் தமிழ்ல வேலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வேலைங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னா நிறைய வகையான வேலை இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வேலைங்கிறது நம்ம எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம மூவ் பண்றதுக்கு பேர் தான் வேலை. ஓகேங்களா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் வேலை. எதை வச்சு கொண்டுட்டு போவோம், ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட திசை கொடுத்து கொண்டுட்டு போவோம். ஓகேங்களா, அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தோம், எவ்வளவு தூரம் அந்த ஒரு பொருள் போச்சு. ஓகேங்களா, எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தோம், அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஒரு பொருள் எவ்வளவு தூரம் போச்சு அப்படிங்கறது என்னது, ஒர்க் டன். சிம்பிளா ஒர்க் டனுக்கான ஃபார்முலா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எதுக்கு அப்ளிகபிள்னா எம்ங்கிற மாஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதே டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குன்னா இதுக்கு எவ்வளவுதான். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேரலா இணையா இருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன், இடப்பெயர்ச்சி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, விசையும் இதே டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் பேரலா இருக்கா. ஓகேங்களா, இணையான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தா இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஒருவேளை ஆங்கிளை மேக் பண்ணிருக்கு ஒரு அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் ஃபோர்ஸ் நான் எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஆங்கிள் வந்து தீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னவாகும், ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் புரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கும் ஒரு கைத்தை இப்படி கட்டி இப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா தானே, அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்லயே தான் இருக்கு, பட் ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா எஃப் இன்டு எஸ் காஸ் தீட்டான்னு உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க் டன் என்னது, எஃப்எஸ் காஸ் தீட்டா. எதனால காஸ் தீட்டா, ஒரு சிம்பிள் ரீசன் தான். ஓகேங்களா, நல்லா கவனிங்க, இது தீட்டா அப்படின்னா இது என்னது ஆப்போசிட், இது ஹைப்போடைனஸ், இது அட்ஜசன்ட். ஓகேங்களா, அதாவது எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். ஆமாங்களா, நல்லா கவனிங்க, சைன் தீட்டானா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் பை ஹைப்போடைனஸ். காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் பை
ஹைபோடெனஸ், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்ப நல்லா கவனிங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் தான் தேவை. ஒரு ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குன்னா அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, அதாவது ரிசல்டன்ட் வெக்டர் இப்படி இருக்கு. ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா? அதோட ரெண்டு காம்பனன்ட்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு, இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு பிரிக்கலாம். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து லா ஆஃப் வெக்டர் அடிஷன் அதுக்குள்ள இருந்து வந்துச்சு. அதாவது பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன், வெக்டர்களின் இணைகர விதி. ஓகேங்களா? வெக்டர் கூறுகளுக்கான இணைகர விதியில இருந்து வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ எஃப்ங்கிறது எதுனா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் காஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம், இதை எஃப் சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ஆங்கிள் தீட்டா வந்துச்சுன்னா, ஏன்னா இது ஆப்போசிட், இந்த ஆப்போசிட்னா இந்த ஆங்கிள் இது ரெண்டும் சேமா இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே பேரல் வெக்டர்ஸ். பேரல் வெக்டர்ஸ் வந்து மேக்னிடியூட்ல சேமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது எஃப் காஸ் தீட்டானா, சாரி எஃப் சைன் தீட்டானா இதுவும் எஃப் சைன் தீட்டா. அப்ப மீதி இருக்கிறது இந்த பக்கம் எஃப் காஸ் தீட்டான்னு பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது இந்த இடம் நமக்கு என்ன வரும்? எஃப் காஸ் தீட்டான்னு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்லயே இருக்க ஃபோர்ஸ் என்னது? எஃப் காஸ் தீட்டா. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் எஃப் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. அதே மாதிரி இந்த ஒர்க் டன்ல என்னென்ன இருக்கும்னா எப்பப்பெல்லாம் ஒர்க் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், எப்பப்பெல்லாம் வேலை செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விசையினால அந்த இடத்துல வேலை எப்படி செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து அதுக்குள்ள நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? எப்ப வந்து ஒர்க் டன் 0, எப்ப வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன், எப்ப வந்து நேர்மறை வேலை செய்யப்பட்டது, எப்ப வந்து எதிர்மறை வேலை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு உள்ள இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். சிம்பிளா சொல்லணுமா, இந்த ஒரு ஃபோர்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, எஃப், இந்த தீட்டாங்கிறது எதை குறிக்கும்னா ஆங்கிள் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் வெக்டர். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கும் ஃபோர்ஸ் வெக்டருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஃபோர்ஸ், இது இடப்பெயர்ச்சி, இது விசை. அப்ப இடப்பெயர்ச்சிக்கும் விசைக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. அந்த தீட்டா 90க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, தீட்டாவோட வேல்யூ 90க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, சாரி பிலோ 90 டிகிரி வந்து தீட்டாவோட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். above 90 டிகிரி தீட்டாவோட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இது நெகட்டிவ் ஒர்க் டன், இது பாசிட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும், எதனால பாசிட்டிவ் ஒர்க் எதனால நெகட்டிவ் ஒர்க்னா ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம இழுக்கிற நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் டைரக்ஷன்லயே அந்த ஒரு பொருள் நகர்ந்துச்சுன்னா என்னது? அதை நம்ம பாசிட்டிவ் ஒர்க்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், இது இந்த பக்கம் தான் நகருது, அப்ப இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு, ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்குள்ள தான் இருக்கு, அப்ப அது பாசிட்டிவ் ஒர்க். ஒருவேளை நான் வந்து இந்த பக்கம் இழுக்கிறேன், இழுக்கும் போது இந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸா இருக்குன்னு வச்சுக்கலாம். ரஃப் சர்ஃபேஸ்னா கரடு முரடா இருக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆமாங்களா? உராய்வு விசை இருக்கும். ஆமாங்களா? அப்ப இந்த உராய்வு விசைனால இந்த இடத்துல செய்யப்பட்ட வேலை என்னன்னா எதிர். ஏன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ்? உராய்வு விசை. பட் பொருள் எந்த பக்கம் தான் நகருது? அந்த பக்கம் தான் நகருது. அப்ப இந்த ஒரு உராய்வு விசைனால செய்யப்பட்ட வேலை என்னது? நெகட்டிவ். ஓகேங்களா? நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால செஞ்சது பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்ப ஆங்கிள் எடுக்கணும்னா ஒண்ணும் இல்ல, ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன், நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு இது போதும். நான் இன்னொரு ஸ்லைட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு. நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன், அதாவது இடப்பெயர்ச்சி இந்த டைரக்ஷன், கொடுத்த விசை. ஓகேங்களா? இது அப்ளைடு ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ். இந்த டைரக்ஷன் என்ன இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கு. நல்லா கவனிங்க, நம்ம கொடுத்த விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது? இந்த ஒரு தீட்டான்னு சொல்லலாம். இந்த விசைனால செய்யப்பட்ட வேலை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் பிலோ 90 தான் இருக்கு. அப்ப இது பாசிட்டிவ். இந்த ஒரு ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட வேலை பாசிட்டிவ். ஒருவேளை இந்த ஒரு விசைனால, இதுவும் ஒரு விசை தானே, ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு வகையான விசை தான், உராய்வு விசைன்னு நம்ம சொல்லுவோம். உராய்வு விசை. ஆங்கிள் என்னது? ஜஸ்ட் எடுத்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 180 டிகிரி வரும். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோம்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னது? 180 வரும். 180னா காஸ் 180 வேல்யூ -1, காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. அப்ப ஆப்போசிட்ல வந்து வேலை செய்யறது. அப்ப நெகட்டிவ் போது இது என்னது? நெகட்டிவ் ஒர்க் தான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை ஃப்ரிக்ஷன் இல்லாம ஒரு பொருள் இப்படி இருக்கு,
டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன் தான், பட் நான் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, அது அந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு, வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸால மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் இந்த பக்கமா ஃபோர்ஸ் கொடுக்கறனால இதுவும் என்னதான் நெகட்டிவ் ஒர்க் தான். above 90 டிகிரி இருக்குங்களா, above 90 டிகிரி இந்த ஒரு ஆங்கிள் வந்து இது வரைக்கும் தான் என்ன வரும் 90 டிகிரி வரும். இது 90 தாண்டிடுச்சு, அப்ப above 90. ஒருவேளை ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னாலும் இந்த ஒரு விசையினால செய்யப்பட்ட வேலை என்னதான் நெகட்டிவ் தான். ஓகேங்களா, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த டைரக்ஷன் இருக்கு. நம்ம கொடுக்குற டைரக்ஷன்லயே ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷன்லயே மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா நெகட்டிவ். சிம்பிளா சொல்லணும். ஓகேங்களா, ஜீரோ ஒர்க் டன் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஜீரோ ஒர்க் டன் அதாவது சுழி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சுழி வேலைக்கான 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு 3 கண்டிஷன்ஸும் வீடியோஸ்ல இருக்கும், தெளிவாவே இருக்கும், போய் பார்த்துங்க. ஓகேங்களா, சிம்பிளா தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் வேலை வந்து சுழி அப்படிங்கிற மாதிரி. முதல் கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஒரு பொருள் நகரலன்னா அப்போ சுழின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஃபோர்ஸே இல்லாம ஒரு பொருள் நகர்ந்துச்சு அப்படின்னா அப்பயும் சுழின்னு சொல்லலாம். அல்லது மூணாவதுதான் முக்கியமானது, ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷனுக்கும் சாரி நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரியில இருக்கு அப்படின்னா வேலை வந்து சுழின்னு சொல்லலாம். ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி, அதாவது தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும் போது ஒர்க் வந்து 0 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா, நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். கிராவிட்டினால என் மேல செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சுழின்னு வரும். ஏன்னா கிராவிட்டி mg வந்து இங்க இருக்கு, கீழே இருக்கு. நான் இந்த டைரக்ஷன்ல போறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன். நான் இந்த பக்கம் போறதுக்கும் இந்த mgக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமாங்களா, அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் 90 டிகிரி, வேல்யூ 0. சிம்பிளா சொல்லணும்னா காஸ் தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். fs காஸ் தீட்டா, ஃபோர்ஸ் ஏதோ ஒரு மேக்னிடியூட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்கு, பட் காஸோட ஆங்கிள் காஸ் 90யோட வேல்யூ 0ன்னு வரும். அப்ப எனிதிங் இன்டு 0 நமக்கு 0ன்னு கிடைக்கும். நம்ம நியூமெரிக்கலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது ஜஸ்ட் கான்செப்ட் ஓரியன்டாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒர்க் டனை பேஸ் பண்ணி வேற எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ஆற்றல் மாற்றா விசைகள், ஆற்றல் மாற்றும் விசைகள். முதல்ல ஆற்றல் மாற்றா விசை, இந்த ஆற்றல் மாற்றும் விசை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், உங்களுக்கு வந்து வீடியோஸ்ல கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை வந்து நீங்க பார்த்துட்டு ஆற்றல் மாற்றா விசையினால செய்யப்பட்ட வேலை எப்படி இருக்கும், ஆற்றல் மாற்றும் விசையினால வேலை எப்படி வந்து செய்யப்பட்டிருக்கும், அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அது ஒரு 2 பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஒர்க் டனை பேஸ் பண்ணி அப்படின்னா, கிராஃபை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். எதை பேஸ் பண்ணி இருக்கும், கிராஃபை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், fs கிராஃப்னு சொல்லுவோம், அல்லது fx கிராஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, fs வரைபடம் தமிழ்ல. ஓகேங்களா, ஜஸ்ட் இதுல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் x ஆக்சிஸ்ல, இது x ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் y ஆக்சிஸ்ல ஃபோர்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நடுவில் ஏதோ ஒரு கர்வ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிங்க, ஒர்க் டனை கண்டுபிடிங்க அப்படின்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஒரு பர்டிகுலர் ஏரியா அது கவர் பண்ணிருக்கு இல்ல, அந்த ஏரியா தான் எதுக்கு ஈக்குவல்னா ஒர்க் டனுக்கு ஈக்குவல். fs கர்வ்ல ஏரியா அண்டர் கர்வ் எதுக்கு ஈக்குவல், ஒர்க்குக்கு ஈக்குவல். அதாவது fs வரைபடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் பரப்பளவு தான், அந்த ஒரு கிராஃப்ல கவர் பண்ணிருக்க அந்த ஒரு பரப்பு தான் எதுக்கு ஈக்குவல், ஒர்க் டனுக்கு ஈக்குவல். அது என்ன ஷேப்போ அதுக்கான வேல்யூஸை நம்ம இப்ப வந்து இது பார்த்தோம்னா ஜஸ்ட் நமக்கு எப்படி தெரியுது, ஒரு சதுரம் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இங்க ஒரு 1, இங்கேயும் ஒரு 1, நெக்ஸ்ட் இது 2, இது 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா L ஸ்கொயருங்களா, அப்ப A ஸ்கொயருங்கும் போது 1 ஸ்கொயர் பிளஸ் இதுக்கு கண்டுபிடிக்கும் போது இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2க்கு 3க்கு நடுவில் 1 இருக்கும். அப்போ 1 ஸ்கொயர், இங்க மேலே என்னதான் 1 தான் இருக்க போகுது, ஏன்னா இது ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2ன்னு வரும். அப்போ ஒர்க் டன் வந்து 2 ஜூல்னு உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க் டனோட யூனிட் என்னது, ஜூல்ல நம்ம சொல்லுவோம். ஆற்றலின் அலகு ஜூல், அதே மாதிரி வேலையின் அலகும் நமக்கு ஜூல் தான். ஓகேங்களா, இல்ல வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட யூனிட் என்னது, கேஜி, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் தானே, கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு ஒரு எஸ், அப்ப கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது இன்னொரு யூனிட். ஓகேங்களா, இது ஒர்க் டனோட யூனிட். நெக்ஸ்ட் ஒர்க் டனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் டனுக்கு அடுத்தது எனர்ஜி. ஆமாங்களா, நெக்ஸ்ட் என்னது எனர்ஜி, ஆற்றல். தமிழ் என்னன்னு சொல்லுவோம், ஆற்றல் அல்லது
எனர்ஜி. ஓகேங்களா? அது என்னங்க சார் ஆற்றல்? ஒர்க்கும் எனர்ஜிக்கு ஃபார்முலா ஒண்ணுன்னு தான் சொன்னீங்க. பட் வேறையா தனியா பார்க்கறோம் அப்படின்னா ஒர்க்கும் எனர்ஜியும் வெவ்வேறு இல்ல. சம்திங் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஒர்க் செய்யறதுக்கு தேவை என்னன்னு சொல்லணும்னா எனர்ஜின்னு சொல்லலாம். ஒரு ஒர்க்குங்கிறது என்னது? ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு பேர் தான் என்னது? ஒர்க்கு ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து. ஆமாங்களா? அதுதான் வந்து வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி தேவை, ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எங்க இருக்கும்னா நமக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா நமக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஒரு பர்டிகுலர் பொருள்லயும் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேலை செய்யறேன். ஓகேங்களா? கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், வேலை செய்வதற்கான திறமை. வேலை செய்வதற்கான திறமை என்னன்னு சொல்லலாம், நம்ம ஆற்றல்னு சொல்லலாம். இந்த எனர்ஜி எப்படி சார் ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வந்து பூமியில இருக்கு. ஓகேங்களா? பூமியில இருக்கு. நான் ஒரு பர்டிகுலர் ஹைட் அதை கொண்டு போய் வச்சிட்டேன். ஏதோ ஒரு ஒர்க் மூலியமா ஒரு பர்டிகுலர் ஹைட் கொண்டு போய் வச்சிட்டேன். அது அந்த இடத்துல வச்சுட்டு நான் விடும் போது என்ன ஆகுது? கீழே வருது. அப்ப அந்த மேல இருக்கும் போது அதுக்கு இருக்க எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா இயக்க ஆற்றல், சாரி நிலையாற்றலா தேங்கி இருக்கும். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜியா தேங்கி இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போகும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜியா தேங்கி இருக்கும், நிலையாற்றலா. அதை நம்ம விடும் போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாகும்னா கைனெட்டிக் எனர்ஜியா மாறும். ஓகேங்களா? எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு ஆற்றல் விதி பத்தி தெரியும் நினைக்கிறேன். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். அந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் கேன் பி டெஸ்ட்ராய்டு. அந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஆற்றல் வந்து ஒரு வகையில இருந்து இன்னொரு வகைக்கு மாறக்கூடியதுதான் ஒழிய ஆற்றல் வந்து என்னவாகாது? ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு எனர்ஜி வந்து எப்படி சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா ஆற்றல் மாற்றா விசைன்னு சொல்லுவோம். ஆற்றல் மாற்றா விசை. ஓகேங்களா? அதாவது இந்த இதுக்கு மீனிங் என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். எனர்ஜி வந்து லாஸ் இருக்காது. ஓகேங்களா? எனர்ஜி நோ எனர்ஜி லாஸ். என்னது? நோ எனர்ஜி லாஸ். ஆற்றல் இழப்பு இருக்காது. அந்த மாதிரி இருக்க ஒரு விசைக்கு பேர் தான் என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது சொல்லணும்னா கூலும் விசை சொல்லலாம். நீங்க 12th சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க கூலும் விசை. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அதாவது சுருள்வில் விசை. எலாஸ்டிக் ஃபோர்ஸ், அதாவது மீள் விசைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்குள்ள வரும்னா இந்த ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்குள்ள தான் வரும். சிம்பிளா சொல்லணும்னா கான்டாக்ட் இல்லாத ஃபோர்ஸஸ்னு சொல்லலாம். என்னது? கான்டாக்ட் இல்லாத ஃபோர்ஸஸ். ஒன்னு இன்னொன்னு மோதிக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஃபிரிக்ஷன் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதிட்டு இருக்கு, அப்ப அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்குள்ள வராது. டென்ஷனும் ஒரு கயிறு எதுவும் மோதிட்டு இருக்கு, அப்ப அதுவும் எதுக்குள்ள வராது? இதுக்குள்ள வராது. ஓகேங்களா? ஜஸ்ட் கான்டாக்ட்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளை மேல தூக்கி போடுறேன் அப்படின்னா பூமி வந்து அதை கையில பிடிச்சி இழுக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஜஸ்ட் அது கீழே வந்து தன்னோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால. ஓகேங்களா? எப்படி? ஜஸ்ட் கீழே இழுக்குது. இதே கூலிங் ஃபோர்ஸ்ங்கிறது ரெண்டு சார்ஜ் நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா? பாசிட்டிவ்னா ரிப்பல் பண்ணிடும், தொடாது. ஆமாங்களா? அதே மாதிரி நெகட்டிவ்னா அதையும் ரிப்பல் பண்ணிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே என்ன பண்ணிடும்? அட்ராக்ட் பண்ணிடும். ஆமாங்களா? ஜஸ்ட் அதோட அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ரிப்பல்ஷன் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னது? இந்த ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். அதுக்குள்ள வந்து ஒரு ஒர்க்கை நம்ம செய்யறோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒரு ஒர்க்கை நம்ம செய்யறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. எக்ஸாம்பிளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியா தான் ஸ்டோர் ஆகும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு வேலையை செய்யறோம். ஓகேங்களா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால, அதாவது ஆற்றல் மாற்ற அவசியனால நம்ம ஒரு வேலையை செய்யறோம். அப்படி செய்யும் போது அந்த ஆற்றல் வந்து எந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நிலை ஆற்றலா மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். நிலை ஆற்றலா மட்டும்தான் தேக்கி வைக்கப்படும். ஓகேங்களா? நிலை ஆற்றலால மட்டும்தான் தேக்கி வைக்கப்படும். இயக்க ஆற்றலா இருக்க முடியாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஸ்ப்ரிங். நம்ம ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இப்படி இழுக்கிறோம். ஓகேங்களா? இப்படி பிடிச்சி இழுக்கும் போது அதை அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை விட்டவுடனே என்ன ஆகுது? அது திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கம்ப்ரெஷன் ஆயிடும். ஓகேங்களா? அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி போயிடும், உண்மையான நிலைக்கு திரும்பி போயிடும். அதுக்கு காரணம் என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே தான் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல நான் ஒரு பாலை கொண்டு போய் வைக்கிறேன், அங்க இருந்து கீழே விடுறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? மறுபடியும் கீழே வந்துடும். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் பாலுக்கு இருக்கிறது என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு யூனிட்ல வந்து ஆற்றலை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். சிம்பிளா சொன்னா ஒர்க்கும் எனர்ஜியும் வெவ்வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். பட் வேலையை செய்யறதுக்கான திறமை தான்
ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆற்றலை பேஸ் பண்ணி ரெண்டு முக்கியமான லாஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம், அதாவது வேலை ஆற்றல் தேற்றம்னு தமிழ்ல சொல்லுவோம். வேலை ஆற்றல் தேற்றம். ஓகேங்களா, இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒர்க் டன் நம்ம எந்த விஷயத்துல செஞ்சாலும் சரி, ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, இது எப்படி டெரைவ் ஆச்சுங்கிறது உங்களுக்கு நான் வீடியோல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துக்கலாம். ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ்னா இந்த இடத்துல எது இதெல்லாம் வரும்னா, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்னு சொன்னால அது வரும், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வரும், நம்ம எக்ஸ்டர்னலா கொடுப்போம்ல நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வரும், சூடோ ஃபோர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ், அதாவது ஆற்றல் மாற்றா விசை, ஆற்றல் மாற்றும் விசை, அல்லது புற விசைகள்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், புற விசைகள்னு சொல்லலாம், அல்லது வேற எதுவும் சொல்லணும்னா போலி விசைகள். ஓகேங்களா, சூடோ ஃபோர்ஸ், போலி விசைகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும், இந்த ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ்க்குள்ள அடங்கும். அப்போ ஒர்க் டன் நம்ம என்ன எழுதலாம்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம். ஓகேங்களா, இந்த ஒரு ஃபார்முலா எல்லா வகையான கொஸ்டின்ஸ்க்குமே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு அப்ளிகபிளா இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா எழுதணும், இது கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணா ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் என்ன சொன்னேன், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல ஒரு ஒர்க்கை செய்யறோம் அப்படின்னா அது என்னவா மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது நிலையாற்றலா மட்டும்தான் தேக்கி வைக்கப்படும். யூங்கிறது நிலையாற்றலை குறிக்கும்பா, கேங்கிறது இயக்க ஆற்றலை குறிக்கும். ஓகேங்களா, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜஸ்ட் அதோட சிம்பிள்ஸ். ஓகேங்களா, நெகட்டிவ்ங்கிறது ஒண்ணும் இல்லை, அதுல ஸ்டோர் பண்ணிருக்க அந்த எனர்ஜி வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, அதனால ஜஸ்ட் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒருவேளை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா நம்ம என்ன எழுதுவோம், இந்த நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இந்த ஒரு ஃபார்முலாவும், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒண்ணுதான் என்னது ஒர்க் எனர்ஜி தியரம். இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான அந்த ஒரு டெஃபினிஷனுக்குள்ள வரும். ஓகேங்களா, நிலையாற்றலுக்குள்ள இது வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நிலையாற்றல் வளைவு பத்தி இருக்கும். ஓகேங்களா, அதாவது நிலையாற்றல் வளைவு அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபோர்ஸுக்கும் நிலையாற்றலுக்கும், ஓகேங்களா, விசைக்கும் நிலையாற்றலுக்கும் நடுவில் ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அதுல எந்த இடம் வந்து ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு, ஈக்குவிலிபிரியம்ல என்னது சமநிலை. ஓகேங்களா, எந்த இடம் சமநிலையில இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நான் உனக்கு கிராஃப் போட்டு தனித்தனியா பாயிண்ட்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷன் பாத்துங்க. இதை தாண்டி பின்னாடி இருக்கிறதுல முக்கியமானது என்னன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இது ஒரு தியரம் தான். ஓகேங்களா, வேலையாற்றல் தியரம் மாதிரியே இது வந்து இயந்திர ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இயந்திர ஆற்றல் அழிவின்மை விதி. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இயக்க ஆற்றல் நிலையாற்றல் இது ரெண்டுமே எதுக்குள்ள வரும், இயந்திர ஆற்றலுக்குள்ள வரும். அப்ப இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு மெக்கானிக்கல் எனர்ஜி இயந்திர ஆற்றல் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா, நிலையாற்றல். ஓகேங்களா, இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல். ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது இந்த ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜிக்குள்ள வரும். கன்சர்வேஷன் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மாறாம இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்யறேன், இனிஷியல் கண்டிஷன்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, இனிஷியல் இதுல ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு அப்படின்னா, ஒரு ஆற்றலோட வேல்யூ இருக்கு அப்படின்னா ஃபைனல்லி என்னதான் இருக்கும், அதே வேல்யூ இருந்துச்சுன்னா, ஆற்றல் மாறாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது கன்சர்வேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கும் போது மெக்கானிக்கல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனல். ஓகேங்களா, அதாவது தொடக்கத்துல இருக்க அந்த ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஃபைனல்ல இருக்க அந்த ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஒரு லாவும் எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னா ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இதுவும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்க்குலாம் அப்ளிகபிள் இல்லை. ஓகேங்களா, ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் தான் இதுவும் அப்ளிகபிள். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், அதாவது ஆற்றல் மாற்றா விசைகளுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கான மீனிங் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை
மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன சொன்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆமாங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜி யூனு மட்டும் வச்சா கூட போதும். ஓகேங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூல டினோட் பண்ணுவாங்க. கைனடிக் எனர்ஜி இனிஷியல் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். இந்த மாதிரி அந்த ஒரு லாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் சம்ல அப்ளை பண்ணும்போது ஒரு பாடிக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கண்டிஷனை வச்சு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல் கண்டிஷன் இது இந்த மாதிரி இருந்து இன்னொரு கண்டிஷனுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சொன்னது இனிஷியல் கண்டிஷன், நெக்ஸ்ட் சொல்றது ஃபைனல் கண்டிஷனா நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா, முதல் நிலை அல்லது இறுதி நிலை அந்த மாதிரி. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இனிஷியல்ல அந்த ஒரு பாடிக்கு கைனடிக் எனர்ஜி இருந்தா கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா எழுதணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா எழுதணும், ரெண்டுமே இருந்தா ரெண்டுமே எழுதணும். ஈக்குவல் டு அதே தான் ஃபைனல் கண்டிஷன்லயும் கைனடிக் எனர்ஜியும் செக் பண்ணணும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் செக் பண்ணணும். கைனடிக் எனர்ஜிங்கும் போது எப்ப இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். இயக்கத்துல இருக்கும்போது ஒரு பொருள், தமிழ்லயே அதுக்கு பேர் என்னது, இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கு, ரெஸ்ட்ல இல்லாம நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலே அதுக்கு என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், நகர்ந்துட்டு இருக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, அது எந்த இடத்துல இருக்கு, நிலையாற்றல்ங்கிறது அது இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரவுண்டை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கிரவுண்ட்ல என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஓகேங்களா, கிரவுண்டு அதாவது புவி நிலை அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா இதோட பொருள் நிலையாற்றல் என்னது, சுழி. ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் ஹைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஹைட் வந்து h அப்படின்னா இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது mgh. இதோட மாஸ் m, ஜிங்கிறது என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹச்ங்கிறது அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நிலையாற்றல் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம விட்டோம்னா அது கீழே வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாகும், கைனடிக் எனர்ஜியா திரும்பி வந்து மாறிடும். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது என்ன ஆகும், அது அப்படியே தான் இருக்கும், அதுக்கு எந்த ஒரு ஆற்றலுமே நிலையாற்றல் இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி இப்படிதான் ஜஸ்ட் எந்த இடத்துல நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கைனடிக் எனர்ஜினா ½ mv², உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, இது பொருளை பத்தி பேசணும்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. ஒருவேளை ஸ்பிரிங்க வச்சு கேட்டிருக்காங்க, ஸ்பிரிங்கிறது என்னது, சுருள்வில்னு சொல்லுவோம். சுருள்வில் இருக்க அந்த ஒரு விசை என்னது, ஆற்றல் மாற்றா விசை. ஆற்றல் மாற்றா விசைனா அதுல என்ன ஸ்டோர் ஆகியிருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றல் தான் தேங்கி இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு இடத்துல இருக்க அந்த ஒரு எனர்ஜிக்கான ஃபார்முலா ஃபார் ஸ்பிரிங். ஓகேங்களா, ஃபார் ஸ்பிரிங் அதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் kx². இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார் ஒவ்வொரு ஸ்பிரிங்குக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். விசை மாறிலி அல்லது சுருள்வில் மாறிலி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து ஒவ்வொரு ஸ்பிரிங்குக்கும் மாறக்கூடியது. சில கொஸ்டின்ஸ்ல அதே கொடுத்துருப்பாங்க, சில கொஸ்டின்ஸ்ல அதை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் மற்ற வேல்யூஸ் வச்சு இதை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸ்பிரிங்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. நார்மலா ஒரு பொருளை பத்தி பேசுறோம்னா இந்த ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் mv², இந்த ஒரு ஃபார்முலா மெயினா யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம வேற ஏதாவது ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம்னா இயக்க ஆற்றலுக்கும் உந்தம். ஓகேங்களா, பிங்கிறது எதை குறிக்கும், உந்தம், மொமெண்டம் குறிக்கும். ஓகேங்களா, அதுக்கும் இருக்க ரிலேஷன் வச்சு கொஸ்டின் இருக்கலாம். ரிலேஷன் என்னது, ஜஸ்ட் இதை வச்சு இதை எழுதுறது. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. ஓகேங்களா, ஜஸ்ட் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் மொமெண்டம் ரெண்டுக்கான ஃபார்முலா எழுதி மொமெண்டமோட வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ரெண்டே ஸ்டெப் தான் டெரிவேஷன். நெக்ஸ்ட் வந்து வேற மொமெண்டம் வச்சு எழுதணும்னா 2me, ங்கிறது இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி குறிக்கும். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ரிலேஷனை பேஸ் பண்ணியும் சம்ஸ் கேட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சம்ஸ்னா இந்த ஒரு 5 ஃபார்முலாஸ் தான். இந்த ஒரு எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்க டேர்ம்ஸ். ஒர்க்டனுக்கு நமக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு, 2 ஃபார்முலா தான். எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பவர். ஓகேங்களா, திறன். திறன் பத்தி பேசணும் அப்படின்னா ஒர்க்னா என்ன நமக்கு தெரியும், ஒரு வேலையை நம்ம வேலையை செய்யறது என்னது, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பொருளை ஒரு இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு வேலை. அதுக்கு தேவையானது ஆற்றல். அதை எவ்வளவு வேகத்துல செய்யறோம் அப்படிங்கிறது திறன். மறுபடியும் சொல்றேன், ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு பேர் வேலை. அதை செய்யறதுக்கு தேவை ஆற்றல். ஓகேங்களா, அதை செய்யறதுக்கு தேவை ஆற்றல். அதை எவ்வளவு நேரத்துல செய்யறோம் அப்படிங்கறத பத்தி பேசணும்னா அது திறன். அதாவது பவர், திறன்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, பவர்னா திறன். ஒர்க் டன் பை டைம். பவர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஒர்க் டன் பை டைம். அந்த ஒரு ஒர்க்கை எவ்வளவு நேரத்துல நான் செய்யறேன். ஓகேங்களா, அதுதான் திறன். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்யறேன், ஒரு 10 மினிட்ஸ்ல செய்யறேன், இன்னொருத்தர் அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல செய்யறாரு அப்படின்னா என்னோட திறன் அதிகமா அவரோட திறன் அதிகமானு கேட்டீங்கன்னா என்னோட தான் அதிகம். ஏன்னா டைம் வந்து
இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி, சாரி பவர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்ப டைம் அதிகம்னா பவர் கம்மி, டைம் கம்மினா பவர் அதிகம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை எவ்வளவு நேரத்துல செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து என்ன மாறும், திறன் மாறும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளை இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி கொண்டு போய் வைக்கிறேன். ஓகேங்களா? இன்னொருத்தரும் அந்த ஒரு பொருள் என்னோட வயசுல கம்மியா இருக்கவங்களோ இல்ல அதிகமா இருக்கவங்களோ, ஓகேங்களா, அவரும் என்ன பண்றாங்க, இங்க இருந்து அங்க கொண்டு போய் தான் வைக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் இந்த வேலையை செய்யறதுக்கான ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் சேம் தான். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவையான ஆற்றல் என்னவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க, சேம் டிஸ்டன்ஸ் தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒர்க் டன் வந்து இதுக்கு ஈக்குவல், ஆற்றலுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேரோட ஆற்றலும் சமம் தான். ஆனா ரெண்டு பேரோட திறனும் சமமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த டைம் வேரியேஷன் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு சேரை வந்து இங்க இருந்து அங்க கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 2 செகண்ட்ஸ்ல 3 செகண்ட்ஸ்ல கொண்டு போய் வச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு சின்ன பையனை கொண்டு போய் வைக்க சொன்னா அவன் வந்து ஒரு 1 மினிட் எடுத்துக்குவான். ஜஸ்ட் கொஞ்சம் தூக்க முடியாம பொறுமையா கொண்டு போய் அங்க கொண்டு போய் வைப்பான். ஓகேங்களா? அப்ப அவனோட திறன் என்ன பண்ணும், மாறுபடும். ஆற்றல் மாறுபடாது, ஆனா அதுக்கான திறன் கண்டிப்பா மாறுபடும். ஓகேங்களா? இதுதான் ஆற்றலுக்கும் திறனுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் டாபிக் தான். இந்த திறனை வச்சு திறனுக்கான வேற ஃபார்முலா எப்படி கொடுக்கலாம்னா பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா விசை இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சின்னு எழுதலாம், டிவைட் பை டைம். வேற எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் பை டைம் நம்ம என்ன எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் நம்ம வெலாசிட்டின்னு எழுதலாம். அப்ப எஃப் இன்ட்டு வின்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? இது பவருக்கான இன்னொரு ஃபார்முலா வந்து எஃப் இன்ட்டு வி. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த அந்த ஒரு 3 குவான்டிட்டிஸ் என்னென்னது, வேலை, திறன், ஆற்றல், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். இது மூணுமே எதுக்குள்ள வரும்னா ஸ்கேலருக்குள்ள தான் வரும். ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேலர் வெக்டர்ஸ் உங்களுக்கு செகண்ட் யூனிட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை பத்தி நான் டீப்பா சொல்ல விரும்பல. ஜஸ்ட் இது எதுக்குள்ள வரும், ஸ்கேலருக்குள்ள வரும். ஸ்கேலர்னா வெறும் எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கும், திசையை பத்தி பேசாது, எந்த டைரக்ஷன்ல நம்ம அதை பத்தி செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி பேசாது. மூணுமே எதுக்குள்ளதான் இருக்கும், ஸ்கேலர் குவான்டிட்டிஸ்குள்ள தான் வரும், ஸ்கேலர் மதிப்புகளுக்குள்ள தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த யூனிட்டோட பின்னாடி என்ன கவர் ஆகும் அப்படின்னா கொல்யூஷன்ஸ்ங்கிற ஒரு பார்ட் கவர் ஆகும். இந்த வேலை, திறன், ஆற்றலுக்கு அப்புறம் மோதல்கள் பத்தி இருக்கும். இந்த ஒரு யூனிட்ல எதை பத்தி இருக்கும், மோதல்கள், கொலிஷன்ஸ். ஓகேங்களா? கொலிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம் மோதல், கொலிஷன் சொல்லுவோம். அந்த மோதலை வந்து 3 வகையா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சி மோதல், மீட்சி அற்ற மோதல், முழு மீட்சி அற்ற மோதல் அப்படின்னு 3 வகையா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 வகையிலையும் எதுலாம் கன்சர்வ் ஆகும், எதுலாம் மாறும், எதுலாம் மாறாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின், தியரிட்டிக்கல் கொஸ்டின் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மீட்சி மோதல் ஃபர்ஸ்ட் என்னது, மீட்சி மோதல். மீட்சி மோதல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மோதிக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆற்றல் இழப்பே இல்லை. இந்த மாதிரி கண்டிஷன் ஐடியல் கண்டிஷன் தான். ஓகே, நார்மலா லைஃப்ல நடக்காது. ஜஸ்ட் இது ஒரு வகையான மோதல் மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆற்றல் இழப்பு இருக்காது, ஆற்றல் இழப்பு இருக்காது. ஓகேங்களா? மீட்சி மோதல் தான் தமிழ்ல, சாரி இங்கிலீஷ்ல எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேங்களா? எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். ஆற்றல் இழப்பு என்னது, நோ எனர்ஜி லாஸ். ஓகேங்களா? எனர்ஜி லாஸே இருக்காது அப்படிங்கிறது என்னது, மீட்சி மோதலுக்கான கண்டிஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வந்து சேம் நிறைய இருக்கு, இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, சேம் மாஸ் இருக்க ரெண்டுமே எம் மாஸ் தான் அப்படின்னா இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல இது வந்து 2ல வருது, இது வந்து 3 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா? இது 2 மீட்டர் per செகண்ட் அப்படின்னா ரெண்டும் ஒன்னோட மோதிச்சுன்னா என்ன ஆகும்னா இதோட திசை வேகங்கள் பரிமாற்றி கொள்ளப்படும். அதாவது 3ங்கிறது இதுக்கு வந்துடும், இதோட ஸ்பீட் என்னவாயிடும் ஆஃப்டர் கொலிஷன் 3 மீட்டர் ஆயிடும், மீட்டர் per செகண்ட் ஆயிடும். இதோடது 2 மீட்டர் per செகண்ட் ஆயிடும், எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணியும் சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துங்க. அதே மாதிரி உந்த அழிவின்மை விதியுமே யூஸ் பண்ணணும் இந்த ஒரு கொலிஷன்ஸ்க்கு. உந்த அழிவின்மை விதி, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் மொமெண்டம், அதாவது உந்த அழிவின்மை விதி தான். இது எந்த கொலிஷனுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இது ஆல் கொலிஷன்ஸுக்குமே அப்ளிகபிள். எதுக்கு, ஆல் கொலிஷன்ஸுக்குமே.
எல்லா கொலிஷன்ஸுக்குமே இந்த உந்த அழிவின்மை விதி அப்ளிகபிள். பட் ஆற்றல் அழிவின்மை விதி இது வந்து ஆற்றல் இழப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இனிஷியல் இருக்க எனர்ஜியும் ஃபைனல் இருக்க எனர்ஜியும் சேமா தானே இருக்கும் ஆற்றல் இழப்பு இல்லை அப்படிங்கும் போது. அப்ப இதுல என்ன யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை விதியுமே யூஸ் பண்ணலாம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆற்றல் அழிவின்மை விதியுமே இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து உந்த அழிவின்மை விதி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மற்ற ரெண்டு கொலிஷன்ஸ் அதாவது முழு மீட்சியற்ற மோதலும் மீட்சியற்ற மோதலுக்கு எதை யூஸ் பண்ண முடியாது ஆற்றல் அழிவின்மை விதி யூஸ் பண்ண முடியாது. ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் inelastic perfectly inelastic அதாவது மீட்சியற்ற மோதல் முழு மீட்சியற்ற மோதல் இந்த மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு கொலிஷன்ஸ்க்கு எதை அப்ளிகபிள் பண்ண முடியாதுன்னா ஆற்றல் அழிவின்மை விதியை அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ண முடியாது. எதனால அப்படின்னா இந்த இடத்துல ஆற்றல் இழப்பு கண்டிப்பா இருக்கும், லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த கொலிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிற எந்த கொலிஷன் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருள் மோதிட்டு திரும்பி வந்து அங்க ஒரு எனர்ஜி லாஸ் இருக்கும். இப்போ ஜஸ்ட் அந்த கையில இப்படி குத்துறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒரு சவுண்டு ஒன் ஆஃப் த எனர்ஜி லாஸ் தான். ஓகேங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் சவுண்ட் வெளியில வர்றது என்னதான் ஒன் ஆஃப் த எனர்ஜி லாஸ் தான். அப்ப எனர்ஜி லாஸ் இருந்துட்டு திரும்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி போறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, ஃபுல்லா போறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கொலிஷன்ஸ்ல தான் சொல்லுவோம் இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம் மீட்சியற்ற மோதல். இதுக்கு எதை மட்டும் தான் அப்ளிகே பண்ண முடியும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் மட்டும்தான். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் மட்டும்தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். சேம் இதுக்கும் அதை மட்டும் தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். எதை அப்ளிகபிள் பண்ண முடியாது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளிகபிள் பண்ண முடியாது. பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மோதலுக்கு அப்புறம் ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஓகேங்களா, எப்படி மோதலுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இதே எலாஸ்டிக்கும் இன்எலாஸ்டிக் மீட்சியற்ற மோதல் மீட்சி மோதல் இது ரெண்டுலயுமே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காது. பட் இந்த முழு மீட்சியற்ற மோதல் மீட்சியற்றன்னு அது திரும்பி வராது, அதான் மீனிங் முழு மீட்சியற்ற மோதல் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஓகேங்களா, அப்ப என்ன மீனிங்னா இன்னொரு ஒண்ணு ஒட்டிக்கும் மோதலுக்கு அப்புறம். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் முழு மீட்சியற்ற மோதல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சில கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது மீட்சி அளிப்பு குணகம் ஓகேங்களா, மீட்சி அளிப்பு குணகம் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எப்படி எழுதுறது அப்படிங்கறத டீடைலா உங்களுக்கு வீடியோல கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஈல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, சிம்பிளா ரிலேட்டிவ் எலாஸ்டிசி பேஸ் பண்ணி தான் இது எழுதுற மாதிரி இருக்கும். எலாஸ்டிக் என்ன வேல்யூ வரும், இன்எலாஸ்டிக் என்ன வேல்யூ, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத பத்தி டீடைலா நமக்கு வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி சில சம்ஸும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உடனே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் லைன் பை லைன் ஒன் பை ஒன்னா வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்துட்டு நீங்களா நோட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா, அந்த ஒரு வீடியோல இருந்து நீங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சு அதை படிச்சுட்டு ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா, இந்த ஒரு யூனிட்ல இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் ஆகுது. ஓகேங்களா, என்னென்னது ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, அந்த ஒர்க்கோட எந்தெந்த வகையில வந்து ஒர்க் நடக்கு அப்படிங்கிற பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜியில வந்து கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு தான் இங்க வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். இயக்க ஆற்றலும் நிலையாற்றலையும் வச்சு. ஓகேங்களா, இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா, நிலையாற்றலுக்கான ஃபார்முலா, நிலையாற்றலையே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு பார்த்திருப்போம். ஓகேங்களா, எம்ஜிஹெச்ங்கிற ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பொருளோட நிலையை வச்சு இருக்கிறத வச்சு பாக்குறது எம்ஜிஹெச். ஸ்ப்ரிங்கோட அந்த ஒரு கண்டிஷன் வச்சு ஸ்ப்ரிங்ல இருக்கிறது வந்து கம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன்ல இருக்கிறது என்னது ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆமாங்களா, அந்த ஒரு நிலையாற்றலை பத்தி பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்னது மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இயந்திர ஆற்றல் மாறாவிதி. ஓகேங்களா, அழிவின்மை விதி அல்லது மாறாவிதின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா இனிஷியல்ல இருக்க மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஃபைனல்ல இருக்க மெக்கானிக்கல் எனர்ஜியும் சேம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி பார்த்திருப்போம். ஓகேங்களா, அதுலயும் எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், அதாவது ஆற்றல் மாற்றா விசைக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அந்த ஒரு விதியும். நெக்ஸ்ட் தான் என்ன பார்த்திருப்போம் திறன் பத்தி பார்த்திருப்போம். ஓகேங்களா, திறன் வந்து ரொம்ப சின்ன பார்ட் தான். திறனுக்கான ஃபார்முலா என்னது ஒர்க்கை எவ்வளவு நேரத்துல செய்யறோம் அப்படிங்கிறது தான் என்னது திறன். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, இதுல இன்டகிரேஷன் ஃபார்முலா ஒரு பர்டிகுலர்
டைம் வேரியேஷன் இருக்க அந்த ஒரு ஃபோர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிருப்போம். அதுக்கான ஃபார்முலாஸும் நமக்கு வீடியோவில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அதுவும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கொலிஷன்ஸ் பத்தி பார்த்தோம். 3 வகையான கொலிஷன்ஸ் தான். அந்த 3 வகையான கொலிஷன்ஸ்ல எதுக்கு எது அப்ளிகபிள், எந்த லா அப்ளிகபிள், எது அப்ளிகபிள் இல்ல அப்படிங்கறத மட்டும் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷனா பார்த்தோம். ஜஸ்ட் சம்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க இதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு ஈவினிங்கான எக்ஸாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. நாளைக்கு வந்து அந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான டிஸ்கஷன்ல மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.